உலக தமிழர்களுக்கு வணக்கம். நம்ம அரசியல் விமர்சக சேனல்ல தமிழ்நாட்டில் உள்ள மொத்தம் 234 தொகுதிகளுக்கான கருத்து கணிப்பு முடிவுகளை பார்த்தாச்சு. இப்ப இந்த வீடியோல மொத்தம் எந்தெந்த கட்சிக்கு எத்தனை சீட்டுகள் கிடைக்கும், யாருடைய பிரச்சாரம் சிறப்பாக இருந்தது, தமிழகத்தின் அடுத்த முதல்வராக யார் வர வேண்டும் போன்ற பல விஷயங்கள் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். சோ இதுல முதலாவது நான் பார்க்க போறது பாத்தீங்கன்னா, தமிழகத்தின் அடுத்த முதல்வராக யார் வர வேண்டும் அப்படின்ற கேள்வி மக்கள் இடத்துல வச்சிருந்தோம். அதற்கு அவங்க அளித்த பதில்களை பார்க்கலாம். மு.க. ஸ்டாலின் என்று 37% மக்களும், எடப்பாடி கே. பழனிசாமி என்று 28% மக்களும், சீமான் என்று 4% மக்களும், ஜோசப் விஜய் என்று 31% மக்களும் வாக்களிச்சிருக்காங்க. சோ தமிழகத்தின் அடுத்த முதல்வராக யார் வர வேண்டும் என்று நம்ம வச்ச கேள்வியில பாத்தீங்கன்னா, முதலாவதாக ஸ்டாலின் அவர்கள் வருகிறார். இரண்டாம் இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷாக்காவே இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்களை முந்தி விஜய் வந்து இரண்டாம் இடம் பிடிக்கிறார். மூன்றாவது எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். சோ நம்ம கருத்து படி பாத்தீங்கன்னா, தமிழகத்தின் அடுத்த முதல்வராக யார் வர வேண்டும்னா, முதலிடத்தில் ஸ்டாலினும், இரண்டாம் இடத்தில் ஜோசப் விஜய் அவர்களும் இருக்காங்க. அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா, தற்போதைய சூழல்ல யாருடைய பிரச்சாரம் சிறப்பா இருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு மக்கள் என்ன பதில் அளிச்சிருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்டாலின் அவர்களுடைய பிரச்சாரம் என்று 42% மக்களும், எடப்பாடி கே. பழனிசாமியோட பிரச்சாரம் என்று 40% மக்களும், சீமான் பிரச்சாரம் என்று 8% மக்களும், விஜய் பிரச்சாரம் என்று 10% மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜயோட பரப்புரை வந்து அடிக்கடி கேன்சல் பண்றாரு. இது வந்து மக்கள் எடுத்து ஒரு பெரிய அதிருப்தி ஏற்படுத்தி இருக்கு. மக்கள் அவர்கிட்ட நிறைய எதிர்பார்த்து அது நடக்கல அப்படின்ற விரக்தி வந்து மக்கள் எடுத்து இருக்கிறது தெரிய வருது. அவருடைய பரப்புரை வந்து அந்த அளவுக்கு சிறப்பா இல்லைன்றத நம்ம கருத்து மூலமா தெரிய வருது. அடுத்தபடியாக நான் பார்க்க போறது, தமிழகத்தில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த கூட்டணிக்கு எத்தனை சீட் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். திமுக கூட்டணிக்கு 147 தொகுதிகளை வெற்றி பெறுத்த வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதிமுக கூட்டணிக்கு 54 தொகுதிகளை வெற்றி பெறுத்த வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நாம் தமிழர் கட்சிக்கு வெற்றி பெற வாய்ப்பு எதுவுமே இல்லை. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, பெரம்பூர் தொகுதியில விஜய் வெற்றி பெறுத்த வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. சோ இழுபறியா பாத்தீங்கன்னா 32 தொகுதிகள் இருக்கு. சோ 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, திமுக அதிகப்படியான தொகுதிகள் வெற்றி பெறுத்த வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. அதாவது 147 தொகுதிகள் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இழுபறியா இருக்கக்கூடிய 32 தொகுதிகள் அதிமுகவுக்கு அப்படியே போய் சேர்ந்தாலும் திமுக ஆட்சி அமைக்க தான் வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுபடியே அந்த கட்சியோட வாக்கு சதவீதத்தை பார்க்கலாம். திமுக கூட்டணி 39% வாக்குகள், அதிமுக கூட்டணி 35% வாக்குகள், நாம் தமிழர் கட்சி 5% வாக்குகள், தமிழக வெற்றி கழகம் 19% வாக்குகள், மற்றவை 2% வாக்குகள். மற்றவையில பாத்தீங்கன்னா, கிருஷ்ணசாமி அவர்கள் தனியா போட்டிடுறாரு, வேல்முருகன் தனியா போட்டிடுறாரு, ராமதாஸ் சசிகலா தனியா போட்டிடுறாங்க. அவங்களும் வந்து மற்றவையில வந்துடுறாங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா, திமுக 39%, அதிமுக 35% பெறாங்க. இதுல திமுக கூட்டணி 4% வந்து முன்னிலையில் இருக்காங்க. முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு கூட்டணி ஒரு வலுவான கூட்டணி அமைச்சிருக்காங்க. அவங்க அதிமுக கூட்டணி 35% தான் இருக்காங்க. அவங்க கூட்டணி சில கட்சிகளை வெளியேற்றி இருக்காங்க. சோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு பாதகமா முடியுது. தேமுதிக, கிருஷ்ணசாமி போன்றவர்கள்லாம் வந்து அவங்க வெளியேற்றினது அவங்களுக்கு ஒரு சிறிய பாதிப்பு கொடுக்குது. திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்தது திமுக கூட்டணிக்கு ஒரு கூடுதல் வலுவா பார்க்கப்படுது. சோ அது வந்து திமுக கூட்டணிக்கு ஒரு 4% வாக்குல கொண்டு போய் நம்ம பார்க்கலாம். ஒருவேளை தேமுதிக அதிமுக கூட்டணி இருந்ததுன்னா ஒரு இழுபறி நிலை இருந்திருக்கும். பட் திமுக வந்து தேமுதிக அவங்க கூட்டணிக்குள்ள இழுத்ததுனால அவங்க வந்து கன்ஃபார்ம் வெற்றி வந்து பதிவு வைக்கிறாங்க. அதே போல பாத்தீங்கன்னா, அதிமுக கூட்டணி பொறுத்த வரைக்கும் பாமக மிகப்பெரிய பலமா பார்க்கப்படுறாங்க. ஏன்னா வந்து அதிமுக கூட்டணி கொங்கு மற்றும் வடக்கு மண்டலத்தில் தான் வெற்றி பெறாங்க. இது 2 மண்டலத்திலையும் பாத்தீங்கன்னா பாமக வாக்கு இல்லைன்னா அதிமுக கூட்டணியில வெற்றி பெற முடியாது. ஒருவேளை பாமக அதிமுக கூட்டணி இல்லைன்னா அவங்க நிலைமை இன்னும் மோசமாவே இருந்திருக்கும். 2014 எப்படி திமுக 30 இடத்துக்கு குறைவா வெற்றி பெற்று இருந்தாங்களோ அதே நிலைமை வந்து அதிமுக வந்திருக்கும். பட் பாமக அவங்க கூட்டணி இருக்கிறதுனால மிகப்பெரிய பலமா இருக்கு. அதனாலேயே வந்து அவங்க பல தொகுதியில் வெற்றி பெறுற வாய்ப்புகளும் அதிகமாவே இருக்கு. சோ இந்த வீடியோஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. நம்ம தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 நம்ம கருத்துக்கு இப்படிதான் இருக்கும். நம்ம வந்து மே 4 ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வீடியோஸை கம்பேர் பண்ணி திரும்பி இன்னொரு வீடியோ போடலாம். நன்றி.